வணக்கமானவர்களே, இலங்கை படம் குறித்தல் என்னும் பகுதியிலே இலங்கை படத்தினை பல்வேறு பகுதிகளாக பிரித்து நாங்கள் குறித்து வருகின்றோம். அந்த வகையிலே இன்றும் கூட ஒரு பகுதியை நாங்கள் குறித்து பார்க்கவிருக்கின்றோம். இது 4வது பகுதியாக அமைந்திருக்கிறது. நீர்கொழும்பினை நாங்கள் இப்போது குறித்து பார்க்கலாம். அதனைத் தொடர்ந்து உங்களுக்கு தெரியும், கலனிகங்கை பிரதேசத்தை அடிப்படையாக கொண்டு கோட்டை பிரதேசத்தை நாங்கள் குறித்து பார்க்கலாம். அதை போல முள்ளேரியா பிரதேசத்தை நாங்கள் குறித்து பார்க்கலாம். சீதாவாக்கை ராசதானியை நாங்கள் இங்கு குறித்து பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து கித்துல்கல பெலிலன பிரதேசத்தை நாங்கள் குறித்து பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. குருவிட்ட பிரதேசத்தை நாங்கள் குறித்து பார்க்கலாம். பொதுவாக இது கலனிகங்கையை அடிப்படையாக கொண்டு காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து நாங்கள் பட்டதும்ப லென எனும் பிரதேசத்தை குறித்து பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அடுத்து வருகின்ற நதி கழுகங்கை. கழுகங்கையிலே காணப்படுகின்ற கழுத்தித்த. அதனைத் தொடர்ந்து பாகியங்கல பிரதேசத்தை நாங்கள் குறித்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதனைத் தொடர்ந்து நாங்கள் ரப்பர் ஆராய்ச்சி நிலையமாக காணப்படுகின்ற அகலவத்தை நாங்கள் குறித்து பார்க்கக்கூடியதாக இருந்தது. நல்லது மாணவர்களே, இந்த காணொலியினூடாக நாங்கள் கலனிகங்கை அதே போன்று கழுகங்கையை அன்றி காணப்படுகின்ற இடங்களையே பொதுவாக நாங்கள் குறித்து பார்த்திருந்தோம். அந்த இடங்களை மீண்டும் நான் ஒரு முறை உங்களுக்கு சொல்கின்றேன், நீங்கள் குறித்து பார்க்கலாம். முதலாவது இடமாக நாங்கள் நீர்கொழும்பினை குறித்து பார்த்தோம். அதனைத் தொடர்ந்து கோட்டை, அதனைத் தொடர்ந்து முள்ளேரியா சீதாவாக்கை, கித்துல்கல பெலிலன பிரதேசம், அதனைத் தொடர்ந்து குருவிட்ட பிரதேசம், அதனைத் தொடர்ந்து நாங்கள் பட்டதும்பெல்லின பிரதேசத்தை குறித்து பார்த்திருந்தோம். அதே போல் அடுத்து வருகின்ற நதியாக நாங்கள் பார்க்கின்றோம். இந்த இடத்திலே கழுகங்கை நதி என அழைக்கப்படுகின்ற கழுகங்கையை அன்றி காணப்படுகின்ற இடங்களாக நாங்கள் கழுத்துறை அதாவது கழுத்தித்தையை நாங்கள் குறித்து பார்த்திருந்தோம். அதனைத் தொடர்ந்து நாங்கள் அந்த இடத்திலே குறித்து பார்த்த இடம் பாகியங்கல, இலங்கை வரலாற்றிலே மிக முக்கியமான குகையாக கருதப்படுகின்ற பாகியங்கல குகையினை நாங்கள் குறித்து பார்த்திருந்தோம். அதனைத் தொடர்ந்து கழுகங்கையிலே நாங்கள் இன்னும் ஒரு இடத்தை பார்த்திருந்தோம். உங்களுக்கு தெரியும், இலங்கையிலே ரப்பர் ஆராய்ச்சி நிலையமாக கருதப்படுகின்ற அகலவத்தை நாங்கள் குறித்து பார்த்திருந்தோம். இந்த அளவிலே இந்த காணொலியை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். மாணவர்களே, இவ்வாறான பல்வேறு காணொளிகளை நாங்கள் உங்களுக்கு தருவதாக தயாராக இருக்கின்றோம். அந்த வகையிலே இலங்கை படத்தினை நாங்கள் இலகுவாக்கிக் கொள்வதற்காக இலங்கை படத்தினுடைய ஒரு பகுதிகளாக பிரித்து நாங்கள் இங்கே இடங்களை அடையாளப்படுத்தி குறித்த வண்ணம் இருக்கின்றோம். முழுமையான இலங்கை படத்தினை அடுத்த காணொலியிலே நாங்கள் தருவதற்காக தயாராக இருக்கின்றோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த காணொளி போன்ற பல்வேறு தகவல்களை நாங்கள் உங்களுக்கு தருவதற்கு தயாராக இருக்கின்ற இந்த வேளையிலே தொகுத்து வழங்கி விடைபெறும் நான் ராஜு மனோகரன்.